சி அப்டேட் சேனல்ல இருந்து எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் அதை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராம் சேனலை விசிட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக போய் விசிட் பண்ணிவிடுங்க. அதில் நான் சிஏக்கு ரிலேட்டடான நிறைய மெட்டீரியல்ஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிவிட்டேன். அது எல்லாமே உங்களோட சிஏ ப்ரிப்பரேஷனுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெலகிராம் சேனலுக்கான லிங்க்கை நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். நம்ம சேனலில் விசிட் மட்டும் பண்ணுறது இல்லாமல் சப்போர்ட் பண்ணுற விதமாக சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிஏ எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மைண்டில் ரொம்ப ஓவர் திங்க் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கொஷின், ஐசிஏ கிரேஸ் மார்க் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான சொல்யூஷனாக தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஐசிஏஐ நியூ ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு ஃபியூ வீக்ஸ் பிஃபோர் ஐசிஐ பிரசிடெண்ட் ஒரு இன்டர்வியூவில் சொன்னால் ஒரு பர்டிகுலர் பார்ட்டு, அதாவது இந்த கிரேஸ் மார்க் ரிலேட்டடான ஒரு பர்டிகுலர் பார்ட்டை பேஸ் பண்ணி தான் நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ நான் இந்த வீடியோவில் காட்டக்கூடிய எக்ஸாம் வந்து ஓல்டு ஸ்கீம் பேஸ்டு பாசிங் க்ரைட்டேரியா தான் நான் எடுத்திருக்கேன். பிகாஸ் அந்த இன்டர்வியூலையும் ஐசிஐ பிரசிடெண்ட் ஓல்டு ஸ்கீம் பேஸ் பண்ணி தான் அவர் சொல்லியிருந்தார். ஸோ நான் இந்த வீடியோவுமே ஓல்டு ஸ்கீம் பேஸ்டான பாசிங் க்ரைட்டேரியா தான் நான் எடுத்திருக்கேன். லைக் இன்டர்மீடியட் 1 குரூப்புக்கு வந்து 4 சப்ஜெக்ட் அந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ சப்போஸ் நான் ஒரு குரூப் மட்டும் எடுத்துக்கிறேன், அதாவது 4 பேப்பர்ஸ் இருக்கிற ஒரு குரூப் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஃபவுண்டேஷன், அது ஃபவுண்டேஷன் ஃபுல்லான ஃபவுண்டேஷனாக 4 பேப்பர். இப்போ ஒரு கேண்டிடேட் 3 பேப்பரில் பாஸ் ஆகிட்டாங்க. அக்ரிகேட்டில் வந்து 200+ எடுத்துட்டாங்க. ஆனால் ஒரு பேப்பரில் 35 மார்க் எடுத்திருக்காங்க. அப்போது ஐசிஏ வந்து ஒரு 5 மார்க், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஐசிஏ வந்து 5 மார்க் மட்டும்தான் கிரேஸ் மார்க் தருவாங்க. 5 மார்க் மேலே அவங்க கிரேஸ் மார்க் கொடுக்க மாட்டாங்க. ஒரு 5 மார்க் மட்டும் போட்டு உங்களை வந்து பாஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்னொரு கேஸ் என்னென்னா, இப்போ நீங்கள் 4 சப்ஜெக்ட்லையுமே, அதாவது 4 பேப்பர்லையுமே 40+ எடுத்து அக்ரிகேட்டில் 195 எடுத்துட்டிங்க அப்படின்னா 197 அந்த மாதிரி எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்பையும் அப் டு 5 மார்க்ஸ் கிரேஸ் மார்க்ஸ் கொடுத்து அக்ரிகேட்டில் பாஸ் பண்ண வைப்பாங்க. இது இன்னொரு கேஸ். மொத்தமாக இந்த 2 கேஸ் மட்டும்தான், எய்தர் ஆர் சாய்ஸில் தான். ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் 3 பேப்பரில் கிளியர் பண்ணி ப்ளஸ் அக்ரிகேட்டும் வந்து நீங்கள் 200 மேலே எடுத்துட்டீங்க. ஒரு பேப்பரில் 35 மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக 5 மார்க் மட்டும்தான், அதுக்கு மேலே கிடையாது. 5 மார்க் மட்டும் போட்டு உங்களை பாஸ் பண்ணிடுவாங்க. இன்னொரு கேஸ் என்னென்னா, நீங்கள் 4 பேப்பர்லையுமே 40+ எடுத்து அக்ரிகேட்டில் 195 எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப் டு 5 மார்க் போட்டு அக்ரிகேட்டில் பாஸ் பண்ண வச்சுருவாங்க. இந்த எய்தர் ஆர் சாய்ஸில் தான் அவங்க வந்து பண்ணுவாங்க. ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து சிஏ எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, இன்க்ளூடிங் டெலகிராம் சேனல். அண்ட் லாஸ்ட்டாக நன்றி, வணக்கம்.